Finally, I bought a laptop. This is it. என்ன ப்ரோ கட்டையா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி லேப்டாப் வாங்கி ஒரு 1 வீக்கு மேலே ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் திரும்ப ரீபேக் பண்ணேன். லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்படிதான். லேப்டாப் நல்லா சேஃபாக வந்து உள்ளே இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வந்து சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த டப்பா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தெரியும். லேப்டாப் வந்து நார்மலாக ஆன்லைனில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே தான் தெரிஞ்சிச்சு. பட் என்னன்னா பாருங்க, சரி இப்படி இருக்குதா, இந்த பக்கம் எடுத்துடலாம். எல்லாமே கேள்வி இந்த பக்கம் எடுத்துட்டா லேப்டாப் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோதான் மொத்தமே கை மேக்கு மாதிரி இருக்குது. இவ்வளோதான் குட்டி, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. இதான் வந்து என்னோட புது லேப்டாப்பு பார்த்தீங்கன்னா ஏசர் இங்கே போட்டிருக்குதா. ஸோ ஏசர் Aspire 3 சார்ஜர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப எக்கனாமிக்கலாக செட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. டப்பாவை வந்து நான் திரும்ப சார்ஜரை உள்ளே கூட என்னால் வச்சு பூட்ட கூட முடியல, அந்தளவுக்கு இருக்குது. சார்ஜரோட ஸ்பீடு சார்ஜிங் வந்து 65 வாட். நல்லா இருக்கா அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கோடிங் பர்பஸ்க்காக ஒர்க்குக்காக தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன், கேமிங் பர்பஸ்க்காக இல்லை. பட் ஆனால் இதுலேயே வந்து கேமிங் வந்து வருது. தாறுமாறாலாம் விளாட முடியாது, பட் கேமிங் வருது. ஸோ அதை பற்றி இப்போ இதுக்கு எடுத்து பார்க்கலாம். வந்து லேப்டாப்போட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக சொல்லலாம். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சைடில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கேன் வைப்போம். இந்த பக்கமாக வந்து 2 டைப் சி கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி, ஒரு USB 3.2 இப்போ நார்மல் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, எல்இடி இண்டிகேட்டர். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது. டேரெக்டாக வந்து கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து HDMI போட்டு அடுத்து இது USB 3.2 ஜாக்கு. அடுத்து இந்த பக்கம் வந்து ஏதோ லாக்கு படம் போட்டு ஒரு இது போட்டு பின் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. டிஸ்பிளே எவ்வளோ எப்படி இருக்குன்னு ரொம்ப தின், ஒரு ரொம்ப குட்டியாக இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. பேட்டரி பேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் இருக்குன்னா காலையில் மீன்ஸ் 10 மணி தான். காலையில் 10 மணிலேருந்து 6 வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா பேட்டரி வந்து ஒரு 33 வரைக்கும் வருது. 100லேருந்து 33 வரைக்கும் இருக்குது. கேம் விளாண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் இல்லை. சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஆகுது. சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு வந்து 1 hour ஆகுது. டவுன் ஆகுதுக்கு ஒரு 6 ஹவருக்கு மேலே வந்து நல்லா இருக்குது. ஓகே, ஆப்வியஸ்லி அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம். இங்கே லேப்டாப் புதுசு வாங்கினான்னு டக்குன்னு முதல் எடுத்தோன்னே என்ன வேலை, கேம் ஏற்றுறது தான். கேம் ஏற்றியாச்சு. ஜிடிஏ விளாண்டேன். நான் கேட்டது ஜிடிஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 above. அவர் எனக்கு கொடுத்தது உங்களால் விளாட முடியும். எக்ஸ்ட்ரீமாக போட்டு விளாட முடியாது, லேப்டாப் தாங்காது. பிகாஸ் ஒரு குறை இருக்குது. என்ன குறை இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான். ஸோ ஏர் வென்டிலேஷன் லேப்டாப்பில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த இடத்து வழியா இப்படி வரும். அதாவது இந்த இடத்த பார்த்து இப்படி வருது. ஏர் வென்டிலேஷன் இலவை தான் இந்த ஓரத்தில் எங்கிட்ட வச்சு துளைய வேண்டியதானே. எதுக்கு இங்கிட்டு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அப்பப்போ லேப்டாப்பை தொட்டு பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஐயோ இவ்வளோ ஹீட்டாக இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும். அது கேம் விளாடும் போது தான் வந்து லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகுது. மற்றபடி வந்து நார்மலாக யூசேஜ் டைம்லலாம் அந்தளவுக்கு அந்த இடத்துல ஹீட்லாம் இல்லை. ஸோ கேம் நீங்கள் விளாண்டிங்க ஜிடிஏக்குள்ளே போயிட்டாலே போதும். லேப்டாப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க, கேமராவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷட்டர் இருக்குது. இந்த 2 மைக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடி. அடுத்து வந்து இதில் ஸ்பீக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 டூயல் இது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது இந்த லேப்டாப்பில். சவுண்டு ஓகே, சவுண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம பெஞ்ச்மார்க் வச்சு பார்த்துடலாம். இந்த லேப்டாப்பில் வந்து ப்ராசஸர் நேம் பார்த்தீங்கன்னா i3 12th gen. அந்த ப்ராசஸரோட வேரியண்ட்டு 1215U. இது வந்து ஒரு U சீரிஸ் ப்ராசஸர். அப்புறம் இது வந்து ஃபுல்லாக SSD தான், 512 GB NVMe SSD. உள்ள சாட்டாலாம் போட முடியாது. ஸோ அடிஷ்னலாக டிஸ்க்கும் போட முடியாது. ரேம் டைப் வந்து DDR4, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 4.4 GHz. அப்புறம் வந்து இன்டெல் இன்டகிரேட்டட் UHD கிராஃபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சினி பெஞ்சில் வந்து நான் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணேன். 1400 சிங்கிள் கோரும், மல்டி கோரில் 5100 வந்திருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்த ஸ்கோரு 4000 1100. என்ன ப்ரோ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணுற ஓஇஎம்மில் வர ஃபைனல் அவுட்புட்டு தான் இது. இதுக்கப்புறமா வந்து பிசி வாங்கியிருக்கலாமே, நீங்கள் ஏன் லேப்டாப் வாங்குறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, என்னோட பர்பஸ் போர்ட்டபிலிட்டி. ஸோ அந்த இதுக்காக நான் லேப்டாப் வாங்கியிருக்கேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கவே வேணாம். பிசி வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிசி வாங்கினீங்கன்னா நீங்கள் காம்பனண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயத்துக்குலாம் பிசி ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பிசி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பில் கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸோட பிசியில் நீங்கள் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இதே ப்ரைஸ்க்கு. ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்கள். ஸோ அவசரப்பட்டு லேப்டாப்பை வாங்கிட்டு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்காக லேப்டாப் வாங்கிடுவாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரீ ஃபயர் இதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். ப்ரைஸிங் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு 30-31 அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க. நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27க்கு நான் வாங்கினேன். நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினதுனால 2000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் போட்டிருக்கனால என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு 1000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் அதுவும் வந்துச்சு. ஸோ 27,000க்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த லேப்டாப் வச்சு தான் நிறையா நம்ம சேனலில் வீடியோ போடும்போது கண்டென்ட் கிரியேட் பண்ணதுக்கும் இதுதான் ஹெல்ப் ஆக போகுது. ஸோ எல்லாத்துக்குமே இதுதான் ஹெல்ப் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பை.